ஓய் மீன் பிடிக்க வலை பண்ணிருக்கோம். அதெல்லாம் சொல்லுங்க தாண்டி வலை பண்ணுவது இப்படி சொல்லுமா எப்படி வலையை பின்னுவது இப்படி ஒரு தண்ணிக்கு ஒரு ஹாய் நண்பா, நான் தான் உங்கள் கல்வீரன். அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புது வலை வாங்கி அதை ரெடி பண்ணி நம்ம தண்ணியில் விட்டு மீன் பிடிக்க போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணி நம்ம மீன் பிடிக்கிறோங்கிற விஷயத்த நீங்கள் வீடியோ முழுக்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுவும் இல்லாமல் இதில் மீன் மட்டும் நாங்கள் பிடிக்கல, அதை விட வேறு லெவல் ஒரு விஷயத்தை பிடிச்சோம். அது என்னன்னுங்கிறத நீங்கள் வீடியோ முழுக்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே விழுந்துடாத.
ஒரு முன்னேற்றமும் இல்லையா மாம்ஸ்? விடும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீன் கிடச்சது. அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மறுபடியும் காலையில் வந்து சித்தப்பா ஃபோன் பண்ணார், சீக்கிரம் வாடான்னாரு. என்ன சித்தப்பா அப்படின்னா, சீக்கிரமாக கத்திரிக்கோலை எடுத்துகிட்டு வா, ஒரு பெரிய மீன் மாட்டிக்கிச்சா, அதை என்னால் எடுக்க முடியல, சீக்கிரம் எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. அப்புறம் அங்கே போய் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு அது மீன் இல்லை, கண்டென்ட் வந்துருச்சு. இங்கே மீனை காணோம், பாம்பு தான் பெருசாக இருக்குது. கை நடுக்குது, குளூர்ல சித்தப்பா. வாய் முகூர்த்தம் இப்படி ஆகி போச்சு, கை நடுங்குது. கண்டென்ட் போயிருமே. அந்த தளவு இழுத்து விட்டு கட் பண்றான், அந்த தளவு அது ஏன்னா இதுங்க தெரியுது இல்லைண்ணா. ஓகே நண்பா, கல்வீரன் சென்று வருகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் கொடுத்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.